Hi guys, welcome back to another video. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற மூவி 2008ல ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன சி பீஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் தமிழ் டப் மூவி பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அவங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்துல ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு காட்சி, ஹீரோ அவரோட குழுவோட சேர்ந்து கடல்ல மீன் பிடிக்கிறதுக்காக போறாங்க. அப்ப இந்த பிரிடேட்டர் மாதிரி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம் வந்து ஒருத்தனை பிடிச்சி கொண்டுட்டு போயிருது. அவன் திடீர்னு காணாம போயிடுறான். அவன் காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்லி கரைக்கு வந்துடுறாங்க. ரொம்ப ஃபீல் பண்றாங்க, அவன் கடல்ல விழுந்து இறந்து போயிட்டான் அந்த புயல் காத்துல அப்படின்னு சொல்லி. அப்படி அவன் இறந்து போறப்போ அந்த ஷிப்போட அந்த ஒரு ஓரத்துல பாத்தீங்கன்னா பச்சையா ஒரு மாதிரி வலுவலுவான ஒரு 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 பொருளை பாக்குறாரு நம்ம ஹீரோ. அதே போல அந்த ஷிப்ல இன்னொரு வேலை கரையில இருக்க இன்னொரு அந்த ஷிப்ல இருக்கவனும் அதே மாதிரி இறந்து போறான். ஹீரோ ஃபர்ஸ்ட் அந்த ஷிப்ல பார்த்து அந்த வலுவலுவான அந்த ஜெல்லு மாதிரியான ஜொல்லை வந்து திரும்பவும் அதே இடத்துல பாக்குறாரு. ஹீரோவுக்கு சந்தேகம் வருது. ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்போ இது என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறேன் அப்படின்றாங்க. அதே சமயம் ஹீரோவோட பொண்ணு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ள ஒரு டூர் மாதிரி போடுறாங்க. ஸோ அந்த போகிற இடத்துல வந்து அங்கேயும் அந்த ஒரு இந்த இவங்களை கொலை பண்ணுற அந்த ஜந்துக்கள் வந்து அங்கேயும் வந்து அவங்கள கொலை பண்ணுது. ஸோ ஹீரோ வந்து அதை கண்டுபிடிச்சிடாது, என்ன அது ஆபத்தானது அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சிடறாரு. இதுக்கப்புறம் அது எப்படி கொலை பண்ணி அந்த கடலுக்குள்ள அவர் திரும்பவும் போறாரு, அவங்க பொண்ணை வந்து அவர் எப்படி மீட் எடுத்தாரு, அதுக்கெல்லாம் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, ஆக்சுவலி அது என்ன அந்த அந்த பீஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அனிமல்ஸ் வந்து என்ன அனிமல்ஸ், அது எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்றத சொல்ற படம் தான் இந்த படம். ஆக்சுவலி இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு படம். இப்போ டைட்டானிக் படத்தை வந்து லோ பட்ஜெட்ல எடுத்தா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இந்த படத்தோட மேக்கிங் இருக்கு. ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெடேட்டர் மாதிரியான ஒரு படத்தை வந்து லோ பட்ஜெட்ல எடுத்தா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்கு. அண்ட் கதையாகட்டும், திரைக்கதையாகட்டும் அண்ட் ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. அண்ட் மேக்கிங் பண்ண விதம், ஐ மீன் வந்து அந்த பீஸ்ட்டை அவங்க சிஜியில் மேக் பண்ண விதம் வந்து அவ்வளவு திருப்தியா நமக்கு இல்லை அப்படின்றதா ஒரு மிகப்பெரிய மைனஸாக இருந்துச்சு. அண்ட் அது அதாவது ரொம்ப உக்கிரமானது. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 16+ இருந்தால் மட்டும்தான் இந்த படத்தை பார்க்க முடியும். பிகாஸ் இந்த படத்தில் நியூடிட்டியோ செக்ஷுவலான கண்டென்ட்டோ இல்லை அப்படின்னாலும் இந்த ராங் டேர்ன் ஆன படம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான அந்த குடல் தனியாக இருக்குது, தலையை பிச்சோடனே தலையிலேருந்து பீச்சிக்கிட்டு ரத்தம் முடிக்குது, கை கால்கள் தனியாக கலண்டு கடிச்சு போகிறது, இந்த மாதிரியான ப்ரூட்டலான பயங்கரமான பல காட்சிகள் உள்ள இருக்கு. அப்படின்னபடியா ரத்தத்தை பார்த்தாலும் இந்த மாதிரி தலை இல்லாமல் ஒரு முண்டத்தை பார்த்தாலும் மயங்கி விழுறவங்களோ சரி இந்த படத்தை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தில் நடித்த எல்லாரோட ஆக்டிங், ஆக்சுவலி வந்து ஒரு ஹாலிவுட் படம் அப்படின்னா ஒரு கனேடியன் மூவிஸ் ஆக்சுவலி இது. ஸோ அதில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே பெரிய ஆக்டிங் ஸ்கோப் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஒரு சுமாரான ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு ஆக்டிங் தான் படத்துலேயே ஃபுல்லாகவே கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் எனக்கு புரியாத புதிர் அப்படின்றது ஆக்சுவலி என்ன அந்த சி பீஸ்ட் அப்படின்னு சொல்கிறானுங்க படத்துக்கு. அந்த பீஸ்ட் அப்படின்னு கன்வே பண்ணுறது அது என்ன விதமான அனிமல்ஸ் அப்படின்றது இந்த படத்தில் லாஸ்ட் வரைக்கும் சொல்லவே இல்லை. அண்ட் ரொம்பவே ப்ரெடிக்டபிளான அடுத்தடுத்த காட்சிகள். ஸோ இப்படித்தான் அந்த கிளைமேக்ஸ் இருக்கும், ஹீரோக்கு இப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சபடியா ரொம்பவே அட்ராக்டிவாக அந்த படத்துக்குள்ளார நம்மளால ட்ராவல் பண்ண முடியலை அப்படிங்கிறது ஒரு சின்ன வருத்தமாக எனக்கு இருந்துச்சு. ஒரு நல்ல கண்டென்ட் இருந்து இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணி இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக எடுத்துருக்கலாம் அந்த படத்தை அப்படின்னா தோணுச்சு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான படங்க நிஜமாவே. பட் இந்த லோ பட்ஜெட்ல இருந்தபடியா பெருசா ரசிகர்கள் அதை வந்து அப்போ பாராட்டியிருக்க மாட்டாங்க அப்படின்றதா உண்மை. ஆக்சுவலி அதை தவிர அந்த பீஸ்ட் அப்படின்னு காமிக்கப்படுறதே வந்து நம்மளே சிஜில பண்ற மாதிரியான ஒரு பீஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணதான் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் ரோலா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி யார் அந்த பீஸ்ட் அப்படின்னு கடைசி வரைக்கும் அவங்க படத்தை சொல்லாம விட்டாதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸாகவும் மிகப்பெரிய ட்ராபேக்கும் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான பிரிடேட்டரான இந்த மாதிரியான மேன் ஹண்டிங் அனிமல்ஸ் மூவிஸ் வந்து உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த சி பீஸ்ட் அப்படிங்கிற படம் பாருங்க. தமிழ் டப்பை பொறுத்த வரைக்கும் எஸ் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு, பட் ஒரு நல்ல மூவியாக தான் இருந்துச்சு. அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ்.